வெற்றிகரமான தொழிலதிபர் கே.பி.என். நடராஜன். 7ஆம் வகுப்பு படிப்பு. ஆனாலும் அசாத்திய வளர்ச்சி. சிலர் பள்ளிப்படிப்பை முடித்தால்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திறமையும் உழைப்பும் இருந்தால் ஒரு மனிதன் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கே.பி.என். டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் கே.பி.என். நடராஜன். 7ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அவர் ஒரு மாபெரும் போக்குவரத்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக மாறியது எப்படி என்பதை இங்கே காண்போம். சேலம் பெரியபுத்தூர் கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த நடராஜனுக்கு விவசாயத்தில் பெரிய ஆர்வம் இல்லை. அவருக்கு சிறுவயதிலிருந்தே மோட்டார் வாகனத் தொழில் மீதுதான் தீராத காதல். 7ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு 1968 தனது கனவை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தார். சில உறவினர்களுடன் சேர்ந்து வெங்கடேஸ்வரா பஸ் சர்வீஸ் என்ற பெயரில் ஒரு பேருந்தை வாங்கி கோவை முதல் பெங்களூரு வரை இயக்கத் தொடங்கினார். அந்த ஒற்றை பேருந்திற்கு அவர்தான் ஓட்டுநர், அவர்தான் கிளீனர். கிடைத்த லாபத்தில் அடுத்தடுத்த பேருந்துகளை வாங்கினார். 1969 சிவகுமார் பஸ் சர்வீஸ் என்ற பெயரில் மதுரை முதல் பெங்களூரு வரை ஒரு பேருந்தை இயக்கினார். பிறந்தது ஒரு மாபெரும் நிறுவனம், கே.பி.என். டிராவல்ஸ். 1972 தனது தாத்தா குப்பண்ண கவுண்டர், தந்தை பொன்மலை கவுண்டர் மற்றும் அவரது பெயரின் முதல் எழுத்துக்களை இணைத்து கே.பி.என் என்ற பெயரில் தனது நிறுவனத்தை தொடங்கினார். திருநெல்வேலி முதல் பெங்களூரு வரையிலான நீண்ட வழித்தடத்தில் தனது முதல் கே.பி.என். பேருந்தை இயக்கினார். அதன் பின்னர் 2 வருடங்களுக்கு ஒரு பேருந்து என மெதுவாக அவரது வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. 10 பேருந்துகளுக்கு அதிபதியாக உயர்ந்த பிறகும் ஒரு பேருந்தின் ஓட்டுநராக அவரே இருந்தார் என்பது அவருடைய கடின உழைப்புக்குச் சிறந்த சான்று. நடராஜன் வெறுமனே ஒரு போக்குவரத்து நிறுவன அதிபராக மட்டும் செயல்படவில்லை. பயணிகளின் தேவைகளை புரிந்து கொண்டு பல புதுமைகளை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளையும் கழிப்பறை வசதி கொண்ட நீண்ட தூர பேருந்துகளையும் அறிமுகப்படுத்திய நிறுவனங்களில் கே.பி.என்.னும் ஒன்று. இந்த வசதிகள் நீண்ட பயணங்களின் போது பயணிகளுக்கு பெரும் உதவியாக இருந்தன. அவர் தனது பேருந்துகளுக்கான உடல்பாகை தானே வடிவமைத்து தயாரித்தார். இதனால் இருக்கைகளின் தரம், படுக்கை வசதி, குளிர்சாதன அமைப்பு என அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார். இது மற்ற நிறுவனங்களிடமிருந்து அவரது சேவையை வேறுபடுத்தி காட்டியது. காவிரி நதிநீர் பிரச்சனையால் கர்நாடகாவில் நடந்த வன்முறையில் அவரது 42 பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த பெரும் இழப்பு அவரை சோகத்தில் ஆழ்த்தினாலும் மனம் தளராமல் மீண்டும் தனது தொழிலை உயர்த்திக் காட்டினார். இன்று தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 210 சொகுசு பேருந்துகளும் 300 பார்சல் லாரிகளும் என ஒரு பிரம்மாண்டமான போக்குவரத்து சாம்ராஜ்யத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். படிப்பின் அளவை வைத்து ஒரு மனிதனின் வெற்றியை அளவிட முடியாது என்பதற்கு கே.பி.என். நடராஜன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கடின உழைப்பு, விடாமுயற்சி, புதுமைகளை உருவாக்கும் ஆர்வம் மற்றும் தொலைநோக்கு பார்வை இருந்தால் போதும், எந்த ஒரு சாதாரண மனிதனும் சாதித்துக் காட்ட முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நிரூபிக்கிறது.